அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என் வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத நாள்னா ஒரு 2 நாளை சொல்வேன். முதல் நாள் வந்து எனது மகள் மூத்த மகள் வந்து பிறந்த நாள். 2வது இன்றைக்கி அவள் கல்யாணம் பண்ணுற இந்த நாளையும் சொல்லுவேன். நான் தொடும் கனவே நிஜம்தானா, உனக்குள் கரஞ்சே போனே, நீ வரும் இரவின் நிழல் நானா, உனக்குள் நிறைஞ்சே போ. எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல நாள்னா அது இன்றைக்கு தான். அக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மாவை விட எனக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவள் செகண்ட் மாம்னு நான் சொல்லலாம். சின்ன வயசுல நிறைய சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு விளையாண்டுட்டு அப்படியே தான் நாங்கள் இருப்போம். இப்போ கூட நாங்கள் சண்டை போட்டுட்டே தான் இருப்போம். சித்திர பூவே செல்லமடி நீ, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் ஸ்கூல் டைம்லேருந்து அவள் காலேஜ் போனதுக்கு அப்புறத்துலேருந்து நாங்கள் வந்து ஒன்றாவே நாங்கள் இருக்கிறது இல்லை. ஸோ நான் ரொம்ப சிமிட்டும் கண்ண பார்க்க கொடுத்து வச்சனாஹோ, எனக்கு தந்த வாழ்க்கை உனக்கு மட்டும் தாஹோ, துணையின்னு நான் சொல்லி கூட இருப்பேன். நெசத்துல ஏன் துணை நீ தாண்டி, அழகு பூதாண்டி ஏன் ராசாத்தி. சின்ன வயதுலேருந்தே அவள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாள். நான் எல்லாமே மகள்கிட்ட தான் நான் சொல்லுவேன், நான் ஷேர் பண்ணிக்கிடுவேன். எதையும் நான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கிறதில்லை. நான் என்ன மனசில் தோணுதோ அது தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி அவகிட்ட தான் நான் ஷேர் பண்ணிக்குவேன். அமிழ்தே நீ உறங்கிட மலர் விரித்தேன், அதிலே முள்ளிருந்திட. ராம் சுஸ்மிதா, ஹாப்பி மேரிட் லைஃப். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. இலவை வைத்தேன் குழிகள் ஏன் மறந்து விட்டேன். ராம் இப்போ மை ஹஸ்பண்ட் அஃபிஷியலா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சின்ன பிள்ளையாக பார்த்துட்டு அவளை வந்து என்னை வந்து ஒரு திருமண கோலத்தில் நான் வந்து பார்க்கும்போது மனசு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. எனது மகளுக்கும் ராமசாமிங்கிற பையனுக்கும் இன்றைக்கி திருமணம் நடக்க இருக்குது. 2 பேரும் ரொம்ப நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோடும் செல்வ வளத்துடனும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று இந்த வையகத்தில் வாழ நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அந்த 2 குழந்தைகளையும்.
சுஸ்மிதா ராமசாமி. இந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத நாள். நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி இணைய போகிற அந்த தருணத்தை தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னதான் நாங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தாலுமே நாங்கள் எப்போவுமே வந்து விட்டு கொடுத்துக்க மாட்டோம். அவள் இல்லாத வீடு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ட் அது இன்னும் நாய்க்குட்டி ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அக்காவை. సదా నన్ను నడిపే నీ చెలిమే పూదారై నిలిచే ప్రతి మలుపు ఇకపై స్వాగతమై నా పేరే పిలిచే ఇదే కోరుకున్నా ఇదే కోరుకున్నా అని నేడే తెలిసే కాలం నతించదా నీతో జతై ప్రాణం సుమించదా నీ కోసమై కాలం నతించదా నీతో జతై ஃபைனலி இது என்னோட அதியன். நான் ரொம்ப ரொம்ப லக்கி. எனக்கு எல்லாருமே ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். నా పేరే పిలిచే ఇదే కోరుకున్నా ఇదే కోరుకున్నా சுஸ்மிதா உலக அழகி சுஸ்மிதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். కాలం నతించదా నీతో జతై ஒரு அழகியல் தெரிந்தவள். அப்படி வீட்டை எப்படியெல்லாம் அழகுபடுத்தலாம், கொஞ்சம் பெயிண்டிங் அந்த இதெல்லாம் தெரியும், பொம்மைகள் செய்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது பெண் பிள்ளைகளுக்கே உரிய ஒரு சிறந்த குணம் அவட்ட இருக்கும். எங்கள் அம்மா ரொம்ப இதுக்காக தான் கஷ்டப்பட்டு சிங்கிளாக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஏன்னா என் தங்கச்சி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக அடிக்கடி இங்கே வருவேன். அவங்கள எப்பயுமே நான் தனியாக விட மாட்டேன். என் தங்கச்சியும் சரி அம்மாவையும் சரி எந்த ஸ்டேஷன்லையும் தனியாக விட மாட்டேன். நேற்று இவ்வளோ நாளாக அவள் நிறைய வெளியூர்களுக்கெல்லாம் போய் ஹாஸ்டல்லாம் தங்கியிருக்கிறா. அவள் அப்போலாம் வந்து அதை நான் உணரலை. ஆனால் நேற்று இனி நம்ம வீட்டுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளை நான். அதான் அம்மாவை நான் எப்பயுமே தனியாக விட மாட்டேன். என்றைக்குமே அவங்கள லோன்லியாக ஃபீல் பண்ண விட மாட்டேன். தங்கச்சி இருக்கா, அவளையும் நானும் அம்மாவும் கண்டிப்பாக பார்த்துப்போம். அம்மா ஃபீல் பண்ணாதம்மா, நான் இருப்பேன், எப்பயும் தனியாக விட மாட்டேன். லவ் யூ. அதனால் தங்கச்சி கஷ்டப்பட்டு அவளை வளர்த்ததுனால எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால அவள் போகிற வீட்லேயும் குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாக எல்லாரையும் அனுசரித்து போவாள். இப்போ இங்கே எங்கள் வீட்டில் இருந்ததை விட அவங்கக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஜாலி டைப். என்ன சீரியஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஃபன் சைடும் இருக்குது. ராமன் சுஷ்மி விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். நான் அவங்களுக்காக பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. அவங்க இன்னைக்கு கூட கல்யாணம் கரெக்டாக அவங்க கழுத்தில் தாலி ஏறும் போது அந்த ஒரு பிரைட் ஸ்மைல் வந்து எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக